வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு மிக முக்கியமான பதிவினை காண்கிறோம். பூக்கள் பற்றி நிறைய கருத்துக்களை தாங்கள் அறிந்திருப்பீர்கள். இறைவனுக்கு மாலைகள் சூட்டுவதாகட்டும், திருமண நிகழ்வுகளில் இந்த பூக்கள் மிகப்பெரிய பங்கினை கொண்டதாக உள்ளது. அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருப்பது செவ்வரளி. இந்த செவ்வரளி பூவினை பற்றி நிறைய பேர் தாங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் கூறும் இந்த விடயங்கள் தங்களுக்கு இந்த செவ்வரளி பற்றிய உண்மையான உண்மைகளை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். முதலில் இம்மலரை எவ்வேளையில் எந்தெந்த தெய்வங்களுக்கு பயன்படுத்தினால் சிறந்த பலனை பெறலாம் என்பதை அறியுங்கள். ராகு கால பூஜைக்கு மட்டுமே பயன்படுத்தினால் அற்புத பலன்களை அடைய வைக்க முடியும். அடுத்து, செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கும் சக்திக்கும் வீரபத்திரருக்கும் இம்மலரை அணிவித்து அனுகிரகம் பெறலாம். பஞ்சமி அஷ்டமி திதியில் வராகி அம்மனுக்கு இம்மலரை பயன்படுத்தலாம். மிக நல்ல பலன் கிடைக்கும். பெருமாள், லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி, சிவன், நந்தி இவர்களுக்கு இம்மலரை அணிவித்தல் கூடாது. இந்த செவ்வரளியானது உக்கிர மலர் என்பதால் தெய்வம் பார்த்து சூட்ட வேண்டும். நீங்கள் மாந்திரிக பயிற்சியில் ஒரு தேவதையின் அரளியாவது பெற்றிருந்தால் மட்டும் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமையில் இந்த செவ்வரளி மாலையை நீங்கள் சூட்டுவதற்கு உகந்ததாக கருதப்படும். ஸ்ரீ காளிகாம்பலுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் செவ்வரளி மலரை அணிவித்து பயன்பெறலாம், பலனும் பெறலாம். என்றாலும் மிக சிறந்த உடனடி பலனை பெற அமாவாசை, பௌர்ணமி, திங்கள் கிழமையில் இம்மலரை பயன்படுத்தினால் நல்ல பலனை நீங்கள் பெறலாம். ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு புதன், வியாழன் தவிர்த்து மற்ற அனைத்து ராகு கால வேளையிலும் இம்மலரை பயன்படுத்தலாம். எலுமிச்சை பழம் பலி கொடுத்த பின்னரே இம்மலரை பயன்படுத்த வேண்டும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எலுமிச்சை பழம் பலி கொடுத்த பின்னரே இம்மலரை பயன்படுத்த வேண்டும். கனியை காலால் மிதித்து திருஷ்டி கழித்த பின்னரோ, அல்லது சோளத்தில் கனி சொருகிய பின்னரோ, அல்லது எலுமிச்சை கனியை அறுத்து தீபம் ஏற்றிய பின்னரோ தான் இம்மலரை அம்மனுக்கு நீங்கள் சூட்ட வேண்டும். கூடுமான வரை வீட்டில் இம்மலரை பயன்படுத்த வேண்டாம். காமாட்சி அம்மன் விளக்கிற்கும் இம்மலரை ராகு கால நேரம் தவிர்த்து மற்ற நேரத்தில் அணிவிக்க வேண்டாம். இந்த செவ்வரளி மலரை வீட்டில் பிரயோகித்தால் சூழ்ச்சியால் விரோதம் உண்டாகும், ஜனவசியம் குறையும், சோம்பல் அதிகமாகும், சுப நிகழ்வுகள் தள்ளி போகும், செல்வம் குறைய ஆரம்பிக்கும். இந்த செவ்வரளி மலரை வீட்டில் பிரயோகித்தால் சூழ்ச்சியால் விரோதம் உண்டாகும், ஜனவசியம் குறையும், சோம்பல் அதிகமாகும், சுப நிகழ்வு தள்ளி போகும், செல்வம் குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்கு கவனத்தில் வையுங்கள். இம்மலர் பரிகாரத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மலராகும். இம்மலரை நீங்கள் எந்த தெய்வத்திற்கு பயன்படுத்துவதாக இருந்தாலும் காரண காரியமின்றி பயன்படுத்த கூடாது. தோஷம் கழிக்கவோ, பகை தீரவோ, திருஷ்டி கழிக்கவோ, பிரச்சனை தீரவோ இது போன்று ஏதாவது பரிகாரமாக இருக்க வேண்டும். வழக்கு வம்புகள் தீரவும் இம்மலரை பயன்படுத்தலாம். அதுவும் முதலில் கூறிய தெய்வங்களுக்கு தான் பயன்படுத்த வேண்டும். திருமணம், குழந்தை பிறப்பு, செல்வ சேர்ப்பு போன்ற சுப நிகழ்வுகளில் மற்றும் இது சம்பந்தமான பிரார்த்தனைகளுக்கு இம்மலரை தனியாக பயன்படுத்தவே கூடாது.
மல்லிகை மலருடன் இணைந்தே இச்செவ்வரளியை பயன்படுத்த வேண்டும். சுப நிகழ்வு யாவற்றுக்கும் மல்லிகை மலரையே பயன்படுத்த வேண்டும். செவ்வரளி செடியை வீட்டினில் வளர்க்கக்கூடாது. வனத்தில் மட்டுமே இருக்க வேண்டிய செடியாகும். ஒதுக்குப்புறமான இடங்களில் வளர்க்க வேண்டிய செடியாகும். இச்செடியின் காற்று அடிக்கடி நம்மேல் பட்டால் செல்வ செழிப்பை இழக்க ஆரம்பிப்போம். கவனம் கவனம் கவனம். பந்தங்களில் பிரிவை உண்டாக்கும் தன்மை செவ்வரளிக்கு உண்டு. உறவுகள் என்றோளோ அக்கம் பக்கத்தாரோ நம்மோடு சிறு சிறு மனஸ்தாபத்தோடு இருப்பது இயல்பு. அவ்வாறு உள்ளவர்கள் நாளடைவில் நட்பாக மாறுவது இயல்பு. நல்லவர் பகைவராவதும் பகைவன் நட்பாவதும் இயல்பு. இவ்வாறு இருக்கையில் செவ்வரளி செடியின் வாசத்தை முகரக்கூடியவர் யாரோ அவரின் மேல் மனஸ்தாபத்தோடும் வெறுப்போடும் உள்ளவர்களை நிரந்தரமாக விலக்கும் அல்லது எதிரியை கோலையாகவும் ஆக்கும் வல்லமை இந்த செவ்வரளிக்கு உண்டு. இதை அறிந்த சித்தர்கள் இதை வனத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று எச்சரித்து அன்றைய மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். பலரும் இந்த செவ்வரளி மலரின் வாசம் முகரும் போது ஒருவரை ஒருவர் உதாசீனம் செய்து போட்டியிட்டு வாழ்வர். எனவே இந்த செவ்வரளி மலரை மூலிகையை விரோதியை அளிக்க துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரத்தில் மலர் சூட்டினால் வெற்றி கொள்ளலாம் என்ற நோக்கத்தை சித்தர்கள் மக்களுக்கு வழிகாண்பித்து சென்றனர். முக்கியமான குறிப்பு: மணிப்பூரக சக்கரத்தை வலுக்குன்ற வைக்கும் ஆற்றல் இந்த மலருக்கு உண்டு. சிவப்பு காஸ்மிக் எனர்ஜி உடலில் அதிகம் இருந்தால் மட்டுமே இம்மலரை தொட வேண்டும், பயன்படுத்தவும் வேண்டும். எனவே சிவப்பு காஸ்மிக் எனர்ஜி உடலில் இருக்கும் செவ்வாடை அல்லது தாமரை விதை மாலை அல்லது கையில் காப்பர் வளையம் அணிதல் இது போன்ற சக்தி ஈர்ப்பு உபகரணங்களை அணிந்து மட்டுமே இம்மலரையோ செடியோ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லையே பாதிப்பு நிச்சயம் உண்டு. எனவே இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பர்களே. நான் கூறிய விடயங்கள் அனைத்தும் உண்மை. எனவே கவனத்தில் கொண்டு இந்த மலர்களை பயன்படுத்தி தங்கள் வாழ்வில் மேன்மைகளை பெற மனதார வாழ்த்துகிறோம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த விடயத்தில். நன்றி, வணக்கம்.